Mercedes Benz, BMW ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ஜெர்மனி பிராண்ட், ரெண்டுமே ரவுண்ட் லோகோ. பட் ஆனால் அதை எப்படி மார்க்கெட் பண்ணுறாங்க? Mercedes Benz வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ் பின்னாடி உட்கார சொல்லுவாங்க. அப்போ தான் அந்த வெஹிக்கலோட லக்ஸுரியஸ் ஃபீல் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் BMW வந்து ஃப்ரண்ட் சீட்டில் டிரைவர் சீட்டில் உட்காரணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு அந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். BMWயோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து டிரைவர்ஸ்னால தான் ஃபீல் பண்ண முடியும். அந்த ஒரு ரேசி, அந்த ஸ்போர்ட்டி ஃபீலிங், அது எல்லாமே அந்த டிரைவர்ஸ்க்கு தான் கிடைக்கும். பட் நீங்கள் எல்லா கமர்ஷியல்ஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா Mercedes Benzல இருக்க எல்லாருமே பின்னாடி தான் உட்காந்துருப்பாங்க. பின்னாடி உட்காந்து ஒரு பொலிட்டீஷியன், பிஸ்னஸ் மேன். இந்த ஒரு கார் வந்து உங்களுக்கு ஒரு லக்ஸுரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும், இன்னொரு கார் வந்து ஒரு ஸ்போர்ட்டி டிரைவிங் ரேஸ் ஆக்ஷன் போர்டு ஒன்று. இந்த ரெண்டு ப்ரீமியம் பிராண்ட்ஸும் இப்படி தான் அவங்களோட ஆடியன்ஸை சூஸ் பண்ணுறாங்க, இப்படி தான் அவங்க ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை உங்களுக்கு இப்போ தான் புதுசாக கேட்குறீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். தொடர்ந்து சந்திப்போம்.